233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்னோட தாய்மார்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பிடிக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஸ்லாப்ல கிரேனைட். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 1233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃபிளாட்டுக்கு ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ்ங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. யாருப்பா அது? சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுங்க. ஃபாயர்லேயே எந்த அளவுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. என்னோட அக்காக்கள் அம்மாக்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பிடிக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வித் சிம்னியோடு இருக்குது, ஹப்போடு இருக்குது, பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே ப்ராஜெக்ட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ இப்போ நம்ம போட்டிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டெக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்போயும் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை பார்த்துட்டு ப்ராஜெக்ட்டை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடை பார்த்துடலாங்க. வீடை ஃபுல்லாக காமிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் லொக்கேஷன் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வீடை பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வீடை காமிச்சேன். அதான் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ காமிச்சு லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்லேருந்து வாங்க. ரெண்டி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. மொத்தம் 3 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்டும் அவைலபிள் இருக்குது. பேக் சைடில் இருக்கக்கூடிய யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிறது F1 நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இதே ஃப்ளோர் பிளான் தான் இந்த F2, S2, T2 மூணுமே டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளான் தான். ஓகேங்களா? ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. உங்களுக்கு ஷூ கபோர்டும் கொடுத்துருக்குறாங்க. இது எதுவுமே அடிஷ்னல் காஸ்ட்டு கிடையாது. எல்லாமே இன்க்ளூடட் தான் பில்டர் ரேட் கோட் பண்ணியிருக்கிறது. அப்படியே வீடுங்க. ஆக்சுவல் ஹவுஸ்ன்ற மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவல் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் ஹவுஸ் மாதிரி இருக்கும். நிறைய இதில் மாடல் புக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ஆக்சுவல் வேறு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஆனால் இங்கே மாடல் ஹவுஸ் மாதிரி ஆக்சுவல் ஹவுஸே இருக்குது. கிரில் கேட்டு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கூட்டு வருங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது. உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேனல் ஒர்க் இருக்குது. ஃபயர் தாண்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா 1233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய யூனிட். அதோட சைஸ் தானே கேட்குறீங்க. இந்த வீடியோக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட். அது வேணுனாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு 2 BHK அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஃபயர் தாண்டினோடனே லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் நீங்கள் பார்க்க முடியும் ஃபால் சீலிங் இருக்குது. சென்டரில் ஒரு கேன்லர் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கோல்டு கலரில் இருக்குது. இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 498 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ஃபயர் தாண்டினோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாய்மார்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பிடிக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஸ்லாப்ல கிரேனைட் கொடுத்துருக்காங்க. KG பிராண்டில் சிங்க் இருக்குது. முக்கியமான ஐட்டத்தை விட்டுட்டு சிங்க்குக்கு போயிட்டே வசந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? நார்மலாக அதே ஃப்ளோவில் போய் அதே ஃப்ளோ வருதுங்க. ஆக்சுவலாக இங்கே அதை விட முக்கியமானது சிம்னி இருக்குது, ஹப் இருக்குது, உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ பிளான்டாக பில்டரே உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சைஸ் அளந்து, ஸ்லாப் சைஸ் அளந்து எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பராக உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ எந்தளவுக்கு பார்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் இதில் சொல்லித்தான் ஆகணும். அப்பர் விண்டோ இருக்குது வித் கிரில்லோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் எலிவேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்வாஷருக்கு இருக்கக்கூடிய ப்ரொவிஷனுங்க. கீழே டிஷ்வாஷர் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா நிறைய தாய்மார்கள் அந்த சப்பாத்தி உருட்டுறதுக்கே இப்போ இந்த கிரானைட் ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா எனக்கு கிட்டே இருக்குங்க. ஏன்னா நான் ஹைட் இல்லை, எனக்கு இதுதான் நார்மல் ஸ்லாப் லெவல் மாதிரி இருக்குது. இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இது ஈஸியாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது. ஹைட்டாக இருக்கிறது ஏன் தப்பா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் கொடுத்து ப்ராப்பராக பூஜா யூனிட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்கு. இந்த லிவிங் கம் டைனிங் கிச்சனுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாகவே லேமினேட் ஃபினிஷில் ப்ளைவுட்டில் என்ட்ரன்ஸ் ஆச்சு கொடுத்துருக்குறாங்க. பார்க்க நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் லேம்ப் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டில் வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. சம் ஃபீட் வரைக்கும் வால்டேஜோடு கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வெண்டிலேட்டர். உங்களுக்கு நான் அதை காட்டுறேன்.
லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்சர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து மிரர் கொடுத்துருக்குறாங்க. இல்லைங்க சின்னதாக இருக்குது, இல்லை சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லிவிங் பேசேஜ் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் வால் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கர்டைன்ஸோடு இருக்குது. இந்த விண்டோவோட ஃப்ளோரிங்லையும் கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காமன் பாத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வென்டிலேட்டர், இது எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் லேம்ப் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, அதாவது ட்ரெஸ்ஸிங் கபோர்டு இருக்குது. அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அதே தாங்க வாஷ் பேஷன் வால் மிக்ஸு பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டு யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. அந்த வென்டிலேட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. பால்கனி எஸ்எஸ்ல ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளாட்லேயும் வந்து ஜிஜியோட ஃப்யூச்சர் ப்ரொப்போசல்ஸ் இருக்குது. அதனால் யோசிச்சிருப்பீங்களே நேரம், அதையும் சொல்லிட்டேன். 2 பெட்ரூம் காமிச்சாச்சுங்களாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் 3rd பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி விஸ்டா. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் குரோம்பேட்டில் இருக்குங்க. குரோம்பேட் அர்கீஸ்வரர் காலனி 6th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஜிஎஸ்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சிலை இருக்கும் ஜிஎஸ்டிலேயே. அந்த அண்ணா சிலை அந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.6லேருந்து 1.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து நீங்கள் வர வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாலாஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சன்ஷைன் ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து ரெலா அண்ட் தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலும் இருக்குது, சன்ஷைன் ஸ்கூலும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், ஒரு ஃப்ளோருக்கு 2 3 BHK என்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான். லோரேஸ் அப்பார்ட்மெண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸோட நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த ரெக்கமெண்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். பெட்ஸ் வச்சிருக்கீங்க, ஏதாவது நல்ல காரியம் பெரிய பெரிய அண்டா க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதர் ஸ்பாட்டும் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ் வேரியண்ட்ல இங்கே அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 1233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேசிங் யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 498 ஸ்கொயர் ஃபீட். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைஸ் வேரியன்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 470 ஸ்கொயர் ஃபீட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க, செப்டிக் டேங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரிடாரில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் ஒர்க் கவர்மெண்ட் சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைனும் கிடைக்கும். ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. சம்பும் இருக்குது. இவ்வளோ சொல்கிறானே, ரேட்டை சொல்கிறானான்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 1233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 93 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ்ங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு பில்டர் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே அவங்களுக்கு 2 BHK ப்ராஜெக்ட்டும் ஃபியூச்சர் ப்ரொபோசல்ஸ் இருக்குது. அதை நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போடுவோம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பக்கத்து யூனிட் சொன்னேன் இல்லையா, 1163 ஸ்கொயர் ஃபீட், அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 87 lakhs. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற பில்டருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டாட்டா, பாய் பாய்.